வஞ்சர கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருள்: வஞ்சர கருவாடு, சின்ன வெங்காயம், புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கருவாட்டு குழம்போட சாப்பிட அவிச்ச முட்டை, வீட்டு மிளகாத்தூள், இது வெறும் மிளகாத்தூள், தேங்காய், கத்திரிக்காய், தக்காளி. தேவையான பொருள் இது. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெயினாக கருவாட்டு குழம்புக்கு மொச்சப்பயிறு போடுவோம். அந்த மொச்சப்பயிறு நைட்டே ஊற வச்சு இப்படி காலையில் அவிச்சு எடுத்துக்கணும். மிக்சியில் தேங்காயை நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட நம்ம எடுத்து வச்சோம்ல மிளகாத்தூள், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி காஞ்ச உடனே நம்ம கடலை எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 50 எண்ணெய் போல் ஊற்றிக்கிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயத்தோட பூண்டு ஒரு 4-5 எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு தக்காளி முனையை வெட்டி வச்சுருக்கு. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்து இது நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம மிக்சியில் தேங்காயோடு சேர்த்து வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சிடணும். அது கூட நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம். திருவி சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நைட்டு ஊற வச்சு வேக வச்ச மொச்சப்பயிறு இதையும் நம்ம இப்போ இந்த கத்திரிக்காய் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குல்ல, இது கூட போட்டு நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது போடணும். அது போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம தேங்காய், வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்சியில், தக்காளி எல்லாம் அதை இப்போ ஊற்றுறோம். ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு வஞ்சர மீன் கருவாடு. இது ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. உப்பு இப்போ நான் சேர்க்கலை, ஏன்னா மொச்சப்பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு போட்டிருக்கோம். கருவாடு போட்டு அது நல்லா கொதித்து அதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போடலாம், ஏன்னா அதில் கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் இப்போ இது கூட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சும்மா இருக்கிறவங்களையும் காரக்குழம்பு வைக்கிறவங்கள கூட கருவாட்டு குழம்பு வைக்க தூண்டு வஞ்சர கருவாட்டு குழம்பு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்தேன், உப்பு அவ்வளவா இல்லை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சோம்ல முட்டை, அதையும் போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். என் அம்மா இந்த வஞ்சர மீன் கருவாட்டு குழம்புக்கு புடி கருணை இருக்குல்ல, அது நல்லா வேக வச்சுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த கருவாடோடு சேர்த்து போடுவாங்க. இந்த மனம் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ வாசனை. சாப்பிடாதவங்கள கூட சாப்பிட தூணும், அந்த மாதிரி இருக்குது. கருவாடு பிடிக்கலன்னு சொல்கிறவங்கள சொல்கிறேன். நான் நான்வெஜ்ஜுக்காரவங்கள சொல்லலை, நான்வெஜ் உள்ளவங்கள.
இப்போ கருவாட்டு குழம்பு வச்சா அந்த கருவாட்டு வந்து நம்ம கண்ணுக்கும் தெரியக்கூடாது, கைக்கும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கரைஞ்சிருந்தால் தான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், கருவாடு எங்கே இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் மொச்சப்பயிறு, கத்திரிக்காய் இதுதான் தெரியுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு.